எருசலேம் ஆலயம் நுழைந்தவுடன் இயேசுவும் அங்கே மொழிந்தாரே, என் வீடு இது என் ஜெப வீடு, வன்கல்வர் குகையாய் மாற்றாதீர். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன, அந்த நினைவுகளின் பொது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே பொது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனோடு இணைந்திருக்கிறோம். இறைவன் நம்மை படைத்திருக்கிறார், இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார், இறைவன் அழைத்த இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையை தான் இன்றைய வழிபாடு நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்ததோடு மட்டும் நம்மை விட்டுவிடவில்லை, மாறாக நமக்கு துணையாகவும் அருளையும் ஆற்றலையும் தரக்கூடியவராக இருக்கிறார். அந்த இறைவனுக்கு நாம் என்றும் நன்றி உள்ளவர்களாக, இறைவனை என்றும் போற்றி துதிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள இத்திருப்பலிகளை சிறப்பாக ஜெபிப்போம். அவருக்கு எதிராக செய்த எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து மன்னிப்பை வேண்டுவோம். இயலாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இயலாமல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் முல்லையல்லாமல்ல இறைவா, திருமுழுக்கின் புது பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவுளமானீரே. அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்கள் என நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமது உதவியால் உமது மீட்பின் மாட்சியை நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 16. இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடியும். அந்நாட்களில் பவுல் தெருபை, லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு யூத பெண், தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும்
இக்கோனியாவிலும் உள்ள சகோதரர் சகோதரிகள் இடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டி செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்யவித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்ய தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கோரினர். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூய ஆவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்தேய பகுதிகளுக்கு கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பத்தானியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போக விடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினர். இக்காட்சியை பவுல் கண்டதும், நாங்கள் மாசிதோனியருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 100. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்பே
என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவளாக இருந்திருந்தால் எனக்கு தனக்கு சொந்தமானவர்கள் என்றும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படி எல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இயேசு இந்த நற்செய்தியின் வழியாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நம்மையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய அல்லது உறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இந்த இயேசுனுடைய வார்த்தைகள் அமையக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வார்த்தைகள், இந்த இறை வார்த்தைகள், இன்றைய இறை வாசகங்கள் அனைத்தும் கிறிஸ்தவ வாழ்வினுடைய 2 வலிமையான யதார்த்தங்களை பற்றி நமக்கு பேசக்கூடியதாக இருக்கிறது. என்ன, எப்படிப்பட்ட ஒரு யதார்த்தம் என்றால், கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். உலகு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அல்லது கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஞானஸ்தானத்தின் திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கடவுளால் வழிநடத்தப்படுகிறோம் என்கின்ற இந்த யதார்த்தத்தை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலே புனித பவுலுடைய திருத்தூது பயணங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். புனித பவுலை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தால் இன்னும் அதிகமாக பல்வேறு விதமான காரியங்களை நாம் பேசி கொண்டிருக்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலே இந்த பவுலுடைய திருத்தூது பயணத்தினுடைய ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே திருத்தூது பயணத்தை தான் அல்லது திருத்தூதர் பணிகளில் இருந்து தான் நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லா வாசகங்களும், முதல் வாசகங்களும் இந்த திருத்தூதருடைய, இந்த பவுலினுடைய ஒரு பயணத்தை அல்லது அவருடைய திருத்தூது பயணத்தை அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. சென்ற வழிகளில் எல்லாம் அவர் சந்தித்த சவால்களை எல்லாம், அவர் சந்தித்த சோதனைகளை எல்லாவற்றையும் திருத்தூதர் பவுல் இந்த திருத்தூது பயணத்தின் வழியாக அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். புனித பவுல் ஒரு வழியில் செல்ல திட்டமிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த முதல் வாசகத்தை நன்றாக வாசிக்க கேட்டீர்கள் என்றால், புனித பவுல் ஒரு வழியிலே செல்வதற்காக தன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஆவியானவர் அவரை தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மற்றொரு பாதையையும் அவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இந்த பாதை தான் வேணான்னு சொல்கிறார் கடவுள், நம்ம இன்னொரு பாதையை தேர்ந்தெடுப்போம் சொல்லி இன்னொரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். அந்த வழியையும் தூய ஆவியானவர் தடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த வழியிலையும் செல்லக்கூடாது என்று சொல்லி அவருக்கு தடை வருகிறது. அப்போது மாசிடோனியாவை சார்ந்த ஒரு நபர், வாருங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று மன்றாடக்கூடியவராக இருக்கிறார். அப்போது தான் பவுல் புரிந்து கொள்கிறார், இறைவன், தேவன், கடவுள் அவரை ஒரு புதிய பாதைக்கு அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். தான் சிந்திப்பது போல அல்ல, கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த தேர்ந்தெடுத்ததன் வழியாக அவர் என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை புனித பவுல் அழகாக உணரக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு 2 பாதைகள் மூடப்படுகிறது. இந்த மூடிய கதவுகளை கண்டு அவர் பயந்து விடவில்லை, அல்லது கடவுளுடைய வழிகாட்டுதல் அவருக்கு இல்லை என்று சொல்லி அவர் பயந்து விடவில்லை. அவருடைய பயணங்களிலே தடைப்படுகிறது, காலதாமதங்கள் ஏற்படுகின்றன. அந்த கால தாமதங்களிலே கடவுளுடைய திட்டம் இல்லை என்று சொல்லி அவர் ஒதுங்கிவிடவில்லை. குழப்பங்களுக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. என்னடா, நம்ம ஒரு
பகுதிக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறோம், அங்கேயும் கடவுள் போகாதுன்றார். இன்னொரு பகுதிக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறோம், அங்கேயும் கடவுள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. குழப்பங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய விதமாக அங்கு ஒரு நிகழ்வு நடப்படக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் மாசிடோனியாவை சார்ந்த ஒரு நபர் வந்து வாருங்கள் எங்களுக்கு உதவுங்கள் என்று சொன்னபோது பவுல் தன்னுடைய ஒரு பணியை, தன்னுடைய ஒரு பாதையை இறைவன் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை அழகாக உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாசகத்தை வாசித்து கொண்டிருந்த போது எனக்கு எங்கு வாசித்த ஒரு நிகழ்வு, ஒரு மனிதன் தொடர் வண்டியிலே பயணம் செய்ய வேண்டும். தொடர் வண்டியிலே பயணம் செய்வதற்காக அவன் அவசரமாக கிளம்பி கொண்டு அந்த தொடர் வண்டியை பிடிப்பதற்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடுகிறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடினப்ப ஏதோ ஒரு தாமதத்தில், ஒரு 5 நிமிட தாமதத்திலே அவர் அந்த தொடர் வண்டியை விட்டு விடுகிறார். உடனே வந்து அவருக்கு ஒரே கவலை, ஐயோ நம்ம ஒரு முக்கியமான வேலைக்காக நம்ம தொடர் வண்டியை வந்து நம்ம புக் செஞ்சுருந்தோம், ஆனால் இப்போ அந்த தொடர் வண்டி நம்மளை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி தனக்குள் ஒரு விதமான கோபத்தையும் எரிச்சலையும் அவர் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். தொடர் வண்டி சென்று விட்டதே என்று சொல்லி அவர் பேருந்திலே பயணம் செய்வதற்காக அவர் பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அவர் தொலைபேசியை நோண்டி கொண்டிருந்த போது அவருக்கு தெரிகிறது தொடர் வண்டி எங்கோ ஒரு இடத்துல நின்றுவிட்டு அது ஒரு மிகப்பெரிய விபத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அது தடுக்கப்பட்டு அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறது. அதனால் பயணிகள் எல்லோரும் தாங்கள் செல்லக்கூடிய இடங்களுக்கு சரியான நேரத்தில் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை ஃபோனில் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்துட்ருக்கிறப்ப தான் அவர் வந்து தனக்குள்ளே யோசித்து கொண்டிருக்கிறார், நான் ஒருவேளை அந்த தொடர் வண்டியை டைமுக்கு பிடிச்சி போயிருந்தேன்னா இந்த மக்களை போல தான் நின்று இருப்பேன். ஆனால் இப்போது நான் பேருந்தில் செல்வதனால அட்லீஸ்ட்டு நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு டைமுக்கு போய் சேர்ந்துருவேன். கடவுள் ஒரு இடத்தை எனக்கு அடைத்திருக்கிறார், ஆனால் இன்னொரு வழியை எனக்கு சரியாக காண்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் புனித பவுலினுடைய வாழ்விலும் பார்க்கிறோம். புனித பவுலினுடைய வழிகள் மாற்றப்பட்டாலும் அவருடைய பெரிய பணி, ஒரு மிஷன் என்பது அவருக்கு புதிய பாதையை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது, ஒரு வழியை அவருக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உலகம் உங்களை வெறுத்தாலும் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பே என்னை வெறுத்தது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இயேசு இந்நற்செய்தியில் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உலகம் என்பது உங்களை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே என்னை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால் கிறிஸ்துவை பின்பற்றுவது எப்போதும் ஆறுதலை தருவதில்லை. நமக்கு பல நேரங்களிலே தவறான புரிதல்கள், நிராகரிப்புகள், துன்பங்கள், வேதனைகள், மரணங்கள் கூட நம்முடைய வாழ்விலே வருகிற போது அதை நாம் ஒரு தடையாக பார்ப்பதாக அல்ல, மாறாக இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு புதிய ஒரு யதார்த்தமான சிந்தனையிலே நாம் நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் புனித பவுலுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இயேசுவின் நற்செய்தியை அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கவில்லை, மாறாக அது உங்களை அனுப்பியவரை, உங்களை படைத்தவரை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் உங்களை வழிநடத்துவது கடவுள் ஒருவரே என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இயேசுவும் கூட பல நேரங்களிலே இந்த நிராகரிப்புகளை சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அவர் நோயாளிகளை குணமாக்கிய போதும் அவர் நிராகரிக்கப்படக்கூடியவராக இருந்தார். அவர் அன்பை போதிக்கக்கூடியவராக இருந்தார். அன்பை போதித்த போது கூட அவரை சிலுவையில் அறைவதற்காக அவரை அழைத்து செல்லக்கூடியவராக இருக்கிறார்கள். உண்மையான வாழ்வு நம்மை எப்போதுமே எதிர்மறையான ஒரு எண்ணங்களுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது, எதிர்மறையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு விடுவதில்லை, நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். பணியின் வாழ்விலே கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு, நம்மை அவர் வழிநடத்துகிறார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. புனித 2ஆம் ஜான் பால் திருத்தந்தையாக இருந்தபோது அவர் பல நேரங்களிலே சோதிக்கப்படக்கூடியவராக இருந்தார். அந்த சோதனை நேரங்களிலும் கூட அவர் வழிநடத்தப்படக்கூடியவராக இருந்தார் என்பதை தன்னுடைய பல்வேறு விதமான நூல்களில் அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். 1981ஆம் ஆண்டு அவர் வத்திக்கான் சதுக்கத்தில் இருக்கிற போது
அவரை படுகொலை செய்வதற்காக அவரை முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவரை படுகொலை செய்வதற்காக அவரை துன்புறுத்தி அவரை கொலை செய்வதற்கு சுட்டு கொல்வதற்காக முயற்சி செய்கின்ற போது அவர் மயங்கி விழுந்து விடுகிறார். சுட்டு விடுகிறார்கள். மயங்கி விழுந்து அவர் மருத்துவமனையிலே அவர் இருக்கிற போது அவர் கண் விழித்த போது அவருடைய முகத்திலே ஒரு கோபமும் பயமோ இருக்கும் என்று சொல்லி அந்த மக்கள் அங்கிருந்தவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவருடைய முகத்திலே ஒரு சிரிப்பு இருந்தது. அவர் முகத்திலே கோபமோ அல்லது பயமோ எந்த விதமான ஒரு எதிர்வினையான சிந்தனைகள் அவருடைய முகத்திலே தெரியவில்லை. அவர் அடிபட்டு இருக்கிறார். உயிர் பிழைப்பாரா இல்லையா என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் கண் விழித்த போது அவருடைய முகத்தில் அந்த கோபத்தையோ அல்லது ஒரு விதமான பயத்தையோ மக்கள் பார்க்கவில்லை. அங்கிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவரை பார்த்தபோது அவர் மகிழ்ச்சியோடு தன்னுடைய இன்முகத்தோடு அவர் சிரிக்கக்கூடியவராக இருந்தார். சிரிப்பது மட்டுமல்ல, அவர் தன்னை சுட்டவனை நோக்கி செல்லக்கூடியவராக இருந்தார். தன்னை சுட்டவனை சிறைச்சாலையிலே சென்று சந்தித்து அவனை மன்னிக்கக்கூடியவனாக இருந்தார். அவரை மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். இது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இன்றைய வாசகங்களோடு நாம் இணைத்து பார்க்கிற போது புனித 2ஆம் ஜான் பால் அழகாக சுட்டி காட்டுகிறார். இந்த நிகழ்வை ஒரு முறை அவரோடு இருந்த கர்தினால்கள் கேட்டபோது, உங்களை கொலை செய்த நபரை எப்படி உங்களால் மன்னிக்க முடிந்தது? அதையும் தாண்டி உங்களுடைய உயிர் இருக்கிறதா இல்லையா என்கின்ற சிந்தனைகளோடு மருத்துவர்கள் பணி செய்து கொண்டிருந்த போது நீங்கள் கண் விழித்த போது உங்களுடைய முகத்தில் ஒரு பயமோ கோபமோ எதுவுமே தெரியாத அளவிற்கு எப்படி உங்களால் நேர்மறையான சிந்தனைகளோடு ஒருவரை அல்லது உங்களுடைய வாழ்வை நோக்கக்கூடிய ஒரு சிந்தனை எழக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டபோது அவர் அழகாக சொல்கிறார், கடவுள் நம்மை பாதுகாக்கிறார். கடவுள் நம்மை ஒருபோதும் விட்டுவிடுவதில்லை. எல்லா நிலையிலும், எந்த துன்பத்திலும், எந்த வேதனையிலும் கடவுள் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம், கடவுள் நம்மை படைத்திருக்கிறார். கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் என்றால் நம்மை கண்டிப்பாக அவர் பாதுகாக்கக்கூடியவராகவும் இருப்பார் என்று சொல்லி அழகாக அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இந்த உறுதியான நம்பிக்கை தான் கடவுள் திட்டத்திலே உறுதியான நம்பிக்கையை வைத்திருந்த இந்த புனித 2ஆம் ஜான் பாலுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுவது இன்றைய வாசகங்களோடு இணைத்து பார்க்கிற போது கடவுள் அழைத்திருக்கிறார் என்றால் நம்மை வழிநடத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். இன்று உலகம் என்னை வெறுக்கிறது அல்லது இன்று உலகம் என்னை தவறாக பேசுகிறது என்று சொல்லி நாம் பல நேரங்களிலே நாம் நம்மையே எதிர்மறையான சிந்தனைகளோடு நம்முடைய வாழ்வை அழித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். துன்பத்திற்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை தான் புனித 2ஆம் ஜான் பால் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். கடவுள் படைத்தார், நம்மை சோதிக்கிறார், நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எல்லா சோதனைகளிலும் இதைதான் இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அழகாக சொல்கிறார், கடவுளுடைய வழிகாட்டுதல் தமது வாழ்வை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி தூய பவுல் அழகாக சொல்கிறார். காரணம், எல்லா துன்ப வேதனையிலும் இந்த கடவுளின் கிருபை எனக்கு போதும் என்று சொல்கிற போது அவர் பட்ட எல்லா விதமான வேதனைகளையும் அவர் சொல்கிறார். எத்தனை முறை சவுக்கடி வாங்கினேன், எத்தனை முறை நான் சிறையில் அடைக்கப்பட்டேன், எத்தனை முறை மக்களால் வெறுக்கப்பட்டேன், ஆனால் அத்தனை தடவையும் கடவுளுடைய கிருபை எனக்கு போதும், கிறிஸ்துவனுடைய கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி ஒரு அளவிற்கு அவருக்குள் தைரியம் இருந்தது. அதேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நடைமுறை சார்ந்தவை, நம் வாழ்வு கடவுளுடைய அழைப்பை சார்ந்தது. நேர்மையற்ற இவ்வுலகில் நாம் நேர்மையோடு வாழ வேண்டும். பல நேரங்களிலே இந்த உலகத்தில் இப்படி இருக்கிறாங்க 10 பேர், நான் ஏன் அப்படி மாறக்கூடாது? ஏன் அந்த ஒருத்தர் நல்லவங்களாக இருக்கிறவங்கள பார்த்து நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதுக்கு நம்ம இல்லை. இன்றைக்கி பல நேரங்களிலே எதிர்மறையான சிந்தனைகளை தான் நம்முடைய எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைய நம்முடைய வாழ்வு கடவுளுடைய அழைப்பு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்றைய வாசகங்கள் நமக்கு நேர்மையற்ற உலகில் நேர்மையுடன் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பது கடினமாக இருக்கிற போதும் கூட மன்னிப்பதற்கான ஒரு மனதோடு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தனித்து நின்றாலும் உண்மைக்காக துணை நிற்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வின் சாட்சியாக நாம் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் இந்த நான் சொன்ன இந்த தூய பவுலினுடைய நிகழ்வும் தூய 2ஆம் ஜான் பாலுடைய நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எல்லா மக்களையும் போல நானும்
இப்படி தான் வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை 10ஓடு 11ஆக நாம் மாற்றிக்கொள்வதற்கு பதிலாக மக்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும் நாம் சோர்வடையாமல் கடவுளுக்காக நாம் துணிந்து வாழக்கூடிய ஒரு மக்களாக நாம் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு அருள் தந்தை என்னோடு பேசி கொண்டிருந்த போது ஒரு நிகழ்வை என்னோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அவங்களுடைய பங்கில் ஒரு மனிதன், நேர்மையான ஒரு மனிதர், எல்லா நாளும் கோயிலுக்கு வருவார், பக்தியாக இருப்பார். அவர் பெரிய ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். ஒருத்தர்கிட்ட கூட இது வரைக்கும் லஞ்சம் வாங்கினதில்லை. எந்த காரியத்துக்காகவும் உண்மைக்காக மட்டுமே அவர் பணி செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிகளில் லஞ்சம் வாங்கிய போதும் கூட இவர் ஒருத்தர்கிட்ட கூட லஞ்சம் வாங்கினதில்லை. இதை பார்க்குற மற்றவங்க, நீ லஞ்சம் வாங்காதனால என்னத்தை சாதிக்கிற போகிற என்று சொல்லி அவரை சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்களாம் எங்களுடைய வசதி வாய்ப்புகளை நாங்கள் பெருக்கி கொண்டிருக்கிறோம், நீ இன்னும் முட்டாளாகவே இருந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி பலர் அவரை கண்டு சிரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நபர், ஒரு வசதியான இன்னொரு நபர் இந்த நபரை சந்தித்த போது அவரிடத்தில் கேட்கிறாராம், நீங்கள் ஏன் யார்கிட்டையுமே லஞ்சம் வாங்காமல் உண்மையாக இருக்கணும்? இந்த உங்கள் நிறுவனத்தில் இருக்கிற ஒரு 20 பேர், கிட்டத்தட்ட 20 பேர்த்தில் கிட்டத்தட்ட 15 பேர் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி லஞ்சம் வாங்காமல் உங்களால் இருக்க முடிகிறது என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் கூட்டத்தை பின்பற்றுவதில்லை, மாறாக கடவுளை பின்பற்றுகிறேன். நான் கூட்டத்தை பின்பற்றுவதில்லை, மாறாக கடவுளை பின்பற்றுகிறேன். கூட்டம் என்னை பற்றி என்ன சொல்கிறது என்று சொல்லி, அல்லது கூட்டம் எதை செய்கிறது என்று சொல்லி நான் பார்ப்பதற்காக நான் இந்த உலகில் வாழவில்லை. கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுள் என்னை வழிநடத்துகிறார் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு மட்டுமே கடவுளை பின்பற்றி நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். இதை பங்கு தந்தை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இன்னைக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். காரணம், நாம் இன்று கூட்டத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாக அல்ல என்பதுதான் மிக யதார்த்தமான ஒரு உண்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. புனித பவுல் கடவுளின் வழிகாட்டுதலுக்கு செவி சாய்க்கக்கூடியவராக இருக்கிறார். தான் முடிவெடுத்ததை அவர் தாண்டி கடவுள் எனக்கு காட்டியது இதுதான் என்கின்ற ஒரு கடவுளுடைய நோக்கத்தை அவர் பின்பற்றக்கூடியவராக அவர் தன்னை நோக்கி செல்லக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கடவுளுடைய வழிகாட்டுதல் என்பது உங்களுக்கு உண்டு, அந்த வழிகாட்டுதலின் படியே நாம் வாழ வேண்டும் என்பதை இன்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். புனித 2ஆம் ஜான் பாலும் கூட நம்பிக்கையுடனும் அன்புடனும் நம்முடைய வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் அழகாக சுட்டி காட்டக்கூடியவராக இருக்கிறார். நாம் எந்த நேரத்தில் சோதிக்கப்பட்டாலும் இறைவன் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். இறைவனுடைய வழிநடத்துதல் நம்மை எப்போதும் தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த கல்வாரி பள்ளியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய அழைத்தலையும் கடவுள் படைத்திருக்கிறார், அந்த படைப்பின் வழியாக நம்மை வழிநடத்துகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வாழ இத்திருப்பலியிலே சிறப்பாக செபிப்போம். ஆமென். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலால் உமது பாதுகாவலில் உதவியால் தாங்கள் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைய துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மகிழ்வுறும் இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறவும் எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவின் வாழ்வால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறவும் துணை செய்கின்றீர். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து மகிழ்வதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் அன்பிலும் விசுவாசத்திலும் உறுதி பெறச் செய்திருளும். இங்கு கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்கோடு துவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறை சாட்சியர், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லி செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப நல் வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியின் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றுடைய திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் உடைய திருச்சபையின் எளிய நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் உள்ளங்களுக்கு, குடும்பங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோ. ஆதலாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ துணை செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. இறைவனின் அன்பை உணர்ந்தவர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே. அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம், மகிழ்வோம், நன்றி சொல்லி போற்றுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ போக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம் அருளாள் அருளாள் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஓதுவோம், புகழ்ந்து பாடுவோம். ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கோருவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூ போக்கும் நந்தவனம் போல் இந்த மனம் தினம் அருளாள் அருளாள் அம்மா உன்னருளாள். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.